இருட்டு ஒன்றுமே தெரியல. இப்போ வந்தாலும் தெரியா போகிறேன். இந்த பிரச்சனை கொஞ்ச நேரத்தில் நாங்கள் இறந்துருப்போம். இந்த பிரச்சனை இதுக்கப்புறமா இது ஒருத்தருக்கு வரக்கூடாதுன்ற ஒரே நோக்கிறதுக்காக தான் ஒரு உருவம் உண்டு கருப்பு கலரில் வந்து எப்படி தெரிஞ்சது. காலெல்லாம் நடுக்குது எனக்கு உண்மையா. இப்போதான் போனது பாருங்க, இந்த தொம்பல் தண்ணி கூட வத்தல. உள்ள உடுப்பெல்லாம் வந்து ஈரம். அதாவது இப்படி வந்திருக்கு. இப்படி வந்து இப்போ நாங்கள் விடத்தை நின்று கத்தி தோணுனா என்ன போயிட்டா இந்த இருக்கு தடம் இதான் ஓடு ஓடு. வணக்கம் மக்களே. ஒரு பதட்டத்தோட இந்த காணொலியை அப்லோட் பண்ண போகிறேன். இந்த காணொலியையும் நீங்கள் பாருங்கள். நான் ப்ளோவாலும் சொன்னதை தாண்டி வந்து இது வந்து ஒரு மிக முக்கியமான காணொலி, ஒரு விழிப்புணர்வான காணொலியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். என்னை பார்த்தாலே உங்களுக்கு வந்து விளங்கும். ஸோ இந்த வேர்த்து ஊற்றின மாதிரி இங்கே பாருங்க, உடுப்பெல்லாம் வந்து ஒரு ஈரம். ஸோ இந்த கெட்ட போடுறேன்ட்டு நான் வீடியோ போடுறேன். ஸோ என்ன நடந்தன்றதை வந்து நான் அப்படியே தொடர்ச்சியாக சொல்கிறேன்னு வந்து பாருங்கள். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து விளங்கும். ஃபுல்லாக உடுப்பெல்லாம் வந்து ஈரம் விளங்குது. ரைச்சு இதில் தெரியுது ஈரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிட்ட பார்த்தா வந்து விளங்கும் உங்களுக்கு. வாக்கிங் போயிட்டு வந்தேன் சரியா. நானும் கிஷோத்தும் வந்து வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு வீடியோலாம் எடிட் பண்ணதுக்கு பிறகு வந்து சில டைமில் நான் அப்படி இல்லைன்னா நானும் கிஷோத்தும் சேர்ந்து வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக போவோம். வீடியோ அப்லோட் பண்ண போய்களை வந்து நாங்கள் அப்படியே வாக்கிங் போகிறது வழக்கம். கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கிட்ட நடப்பேன் நாங்கள். அதாவது 5 கிலோமீட்டர் போய் 5 கிலோமீட்டர் திரும்ப வரக்கூடிய மாதிரி வந்து இருக்கும். இப்போ ஒவ்வொரு தரம் வந்து வாக்கிங் போய்களை வந்து அந்த வீடியோவையும் அப்லோட் பண்ணி கொள்வோம் நாங்கள். ஸோ அப்போ எங்களோட வீட்டிலேருந்து அண்ணாட வீட்டை ஒன்று பைக்கை வச்சுது அந்த மெயினில். ஏனெண்டா ஸோ இந்தியாவில் பக்கம் வந்து யானை பிரச்சனை இருக்குது. அதாவது இப்போ நாங்கள் வந்து எடுவாங்கன்றது கூட தெரியும். எங்களோட ஊர் வந்து வடகிழக்கு மாவட்டம் பழுகாமம் என்ற ஊர் தான் எங்களோட ஊர். ஸோ இந்த ஊருக்கு இந்த பக்கம், அதாவது படுவாங்கிற பக்கம், எங்களோட விரும்புகிற படுவாங்கிற தான். படுவாங்கிற இந்த பக்கம் வந்து கொஞ்சம் யானை பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் அதை மெயின் சைட் வந்து நடக்க போனால், அதாவது களுவாஞ்சிக்கு போகிற எங்களோட கடை இருக்கிற சைட் பக்கம் வந்து நடக்க போனால் யானைகள நடமாட்டம் வந்து குறைவு சரியான. ஸோ ஆனால் இருந்துட்டு அப்பயாச்சும் ஒரு தரம் 2 தரம் அந்த யானை வரக்கூடிய அந்த சம்பவங்கள் வந்து இருக்குது. ஆனால் யாரையும் தாக்கி மரணம் அடைஞ்ச வந்து சம்பவங்கள் எதுவும் வந்து நடைபெறலை. ஸோ உண்மையிலே இன்றைக்கு எங்களுக்கு நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னுக்கு வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், இந்த வீடியோ காய்ச்சி கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் கடவுளால் எனக்கு இந்த நாள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி உங்களோட ஆசீர்வாதத்தால் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி. ஏனெண்டா உண்மையிலே ஒரு கொஞ்சம் தூரம் நானும் சரி, இப்போ நான் இதை போலண்டா இந்த கேட்டையும் கொஞ்சம் தூரம் தாண்டி அந்த இடத்துல வந்து யானை, ஒரு யானை 2 யானை இல்லை, கிட்டத்தட்ட 4 யானைக்கு மேலே வந்து அந்த இடத்துல வந்து நின்றது. ஸோ இருட்டில் எங்களுக்கு ஒன்றுமே வந்து தெரியலை. நாங்கள் வளமையாக, அதாவது என்ன நடந்ததுன்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வளமையாக வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக, ஸோ வாக்கிங் போயிட்டு அப்படி அப்லோட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு 6 மணியில் சில டைமில் வந்து இருட்டுறதுக்கு முந்தி போவோம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் இருட்டுறது வீடியோவில் கொஞ்சம் தெரிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எடிட் பண்ணி புரியுற அந்த ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆகுனா அப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ 6:30 போல் அண்டா இருட்டிடும். ஸோ அப்போ இருட்டினதுக்கு பிறகு வந்து தான் நாங்கள் இன்றைக்கு போனாங்க. அப்போ அண்ணாட வீட்டை கொண்டு பைக்கை வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் சத்து இருந்து நடந்து கிட்டத்தட்ட தொங்கல் தூரத்துக்கு போயிட்டோம். அங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட கடை இருக்கிற தூரத்துக்கு வந்து போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்தாங்க. நான் இப்போ போன வருஷத்துக்கு அதுக்கு முதல்ல வந்து நான் தொடர்ச்சியாக நான் கிஷத்தில் வந்து வாக்கிங் போய் கொண்டு வந்தாங்க. நான் போகாமல் விட்டுட்டேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த யானை பிரச்சனை இருக்குன்ற பயத்தெல்லாம் போகாமல் விட்டுறேன். ஆனால் அதுக்கு பிறகு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்றதுக்காக வந்து நான் போகாமல் சொல்லி ஆரம்பிச்சேன். ஏன்னா நிறைய இடங்களில் வந்து இந்த வேளாண்மை செய்வாங்களா, அப்போ அதில் வந்து பாதுகாப்பாக நிற்பாங்க. அப்போ யானை எழிஞ்சால வராதுன்ற நம்பிக்கையில் போனாங்க. ஆனால் இப்போ நிறைய வேளாண்மையில வெட்டிட்டாங்க தானே. ஸோ அப்போ அதுக்காக வந்து எனக்கு எப்படி அதை சொல்கிறேன் உண்மையில எக்ஸ்பிளைன் பண்ணுறது சொல்லி தெரியல. ஸோ நாங்கள் நடந்து போயிட்டு திரும்ப வந்து கொண்டு இருக்கைக்குள்ளே வந்து ஒரு கூட்டமாக எரும மாடு வந்து கொண்டு இருந்தது. அதாவது எரும மாடு தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்போ எரும மாடு கருப்பு வந்து வெளிச்சமே இல்லைன்னு சொல்லிக்கலாம். அந்த இடத்துல அது நிற்கிறதுன்னு தெரியாது. அதில் எரும மாட்டில் மோதி நிறைய பேர் அந்த சம்பவங்களும் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ அப்படி தான் நாங்கள் நினைச்சு கொண்டு எரும மாடை பார்த்து அந்த ஃபோன் டோச்சு தண்ணி வச்சுருக்காங்க. டோச்சுகள் அடிச்சு பார்த்து சைட்டால் போடுறாங்க. ஏன்னா அதில் எனி டைம் வாகனம் போய் கொண்டு இருக்கிறதால எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு ஒன்று முடிய வாகனங்கள் வந்து கொண்டு இருக்கும். ஆனால் எங்கள்கிட்ட சூழ்நிலையை பாருங்கோ, நாங்கள் இப்போ டெய்லி நீங்கள் காட்டிப்போம். எங்கள்கிட்ட ஊர்லேருந்து வெளியில் போகிறோம்னா ஒரு கோயிலில் நின்று அந்த வழிப்பிள்ளையார்னு சொல்கிற கோயிலில் நின்று நாங்கள் சாமி கும்பிட்டு இருக்கோம் தானே. அப்போ அந்த இடத்துல தாண்டி வரைக்கும் அந்த இடத்துல மட்டும் தான் லைட் இருக்குது. அதை தாண்டி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு முதல்ல எல்லாம்
ரோட் ஃபுல்லாக இருக்கிற அந்த போஸ்ட்ல எல்லாம் வந்து லைட் இருந்தது, இந்த கரண்ட் கம்பி போஸ்ட் இருக்குல்ல அந்த போஸ்ட்ல எல்லாம் லைட் இருந்தது. இப்போ வந்து லைட்டுகள் இல்லை, அது என்ன காரணம் எனக்கு தெரியல. அப்போ நாங்கள் அந்த எருவு மாடெல்லாம் வந்து அந்த கோயில் தாண்டி வரைக்குள்ள அந்த எருவு மாடலை பார்த்து சைட் ஆகி ஒரு பக்கத்தால் வந்து நாங்கள் அப்போ நான் ஹெட்ஃபோனை போட்டுட்டு இப்படி நடந்து வந்து கொண்டு இருக்கிறேன். கிஷோத் வந்து திடீரெண்டா போனவன் எனக்கு நான் சோகம் கேட்டு கொண்டு வந்தேன். நான் வந்து அப்போ கிஷோத் சைட்டால் வந்து கொண்டு வந்தவன் திடீரெண்டா போய் ஏன்டா எனக்கு இவன் பொய் சொல்கிறான் என்ன சொல்கிறான்னு எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு தெரியல. நான் உண்டையும் பார்க்கல, திரும்பி இப்படி ஓடணும்னா நிற்கவே இல்லை. அந்த கோயில் வரைக்கும் ஓடிக்கொண்டே இருந்தேன். கடைசி ஓடி போய் அந்த கோயிலில் நின்றவர் தான் பார்த்தோம் யானை உண்மையேன்னு சொல்லி எங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அந்த டைமில் ஒரு வானமும் வரையில. அப்போ என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியா. அப்போ அவடத்துல அந்த 2 பைக்கை மறிச்சு யானை போலன்னு சொல்லி லைட் அடிச்சு பார்க்க சொல்ல அங்கேருந்து அதுக்கடையிலையும் அங்கேருந்து 2 மணி நோட் பண்ணிட்டாங்க. அவ்வளோ அங்கேருந்து டோச் அடித்தாங்க. பார்த்தா கிட்டத்தட்ட 4 யானை தான் எங்கட கண்ணுக்கு நாங்கள் பார்த்ததுன்னா 4 யானை தெரிஞ்சது. தரமான யானை, பெரிய உருப்படி உண்மையிலே. ஸோ என்னால் மறக்கவே முடியாது. இதுக்கப்புறம் என்னால் எப்படி வாக்கிங் போகிறேன்னு சொல்ல முடியாது. நாளையான அந்த சம்பவம் அப்படியே இருக்குது. நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம், அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள். மறக்க முடியாத ஒரு அனுபவம் உண்டு. யானை எங்கடா அவரு கை நடுக்க பார்த்தா வாக்கிங் போயிட்டு வந்து நான் நினைச்சேன் வந்து யானையை காலங்கடா வந்து எரும மாட நினைச்சேன் வந்து பணம் பார்க்கல வந்து புறம் வந்து அங்கால போய் கொஞ்சம் தள்ளி போனது ப்ரோ படியா யானை மாதிரி இருக்கேன் நம்பி அடிச்சான கேட்டு அங்கே பெரிய உருப்படி. அதுவும் ஒரு யானை 2 யானை இல்லை, கொஞ்ச நேரத்தில் உண்மையிலே வந்து உயிர் போயிருக்கும். அதான் வந்து சொல்லலாம். எனக்கு ஹார்ட் பீட் இப்பயும் வந்து நிற்கல. இப்போ நோமலாக பாருங்களா, இப்போ இந்த வெளிச்சத்தில் என்ன தெரியுது உங்களுக்கு? இப்படி தான் இந்த ஃபோன் டோச்சு அடிச்சு கொண்டு தான் இப்படி நாங்கள் நடந்து வரோம். நாங்கள் எனக்கு நேரத்தோடையும் வந்து ஒரு பயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கால சைட்டில் அதாவது மெயின் சைட்டில் கொஞ்சம் அந்த டைமில் யானை கடவைப்படுறது என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த டைம் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கால நாங்கள் பார்க்கல, அனுபவப்படையில. ஆனால் எனக்கு இந்த கண்ணுக்கு வந்து பெரிய உருப்படி ஒன்று போகிற மாதிரி இருந்தது. இப்போ நாங்கள் இதண்டா இதை போல போகுது இந்த பக்கத்தில். எனக்கு ஹார்ட் பீட் வேலையில் ஐயோ என்னால் வேலை சொன்ன நாங்கள் வந்து வேகமாக போய் கொண்டு இருக்கோம். காட்டுறாங்க அந்த தேடுறாங்க, இந்த லைட் அடித்து பார்க்குறாங்க, தெரியல அந்த ஏரியாவில் அன்னைக்கு இந்த ரோட்டை குறைச்சி வச்சு போனது. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். எங்களுக்கு நிற்க பயமாக இருக்குது. ஒரு யானைட்டாலும் பரவாயில்ல, கிட்டத்தட்ட 4-5 யானைக்கிட்ட நைட்டில் தெரியவும் இல்லை. கடவுள் தான் காப்பாற்றினு சொல்லலாம். உண்மையா சத்தியமாக நீங்கள் இப்போ நான் இப்படி சொல்கிறதால என்ன நினைக்கிறேன்னு சொல்லி தெரியல. அவன்கிட்ட கேளுங்க, நான் கண்டவன் நான் பார்த்த வரைக்கும் உருப்படி வந்து அப்போ நான் வந்து மனப்பிரமையோ ஜானது மனப்பிரமையாக இருக்க முடியும் வெளிப்படுத்த. ஏனண்டா அது கொஞ்ச நேரத்துக்கு முந்தி வந்து மாடு வந்தது. அப்போ இப்போ நாங்கள் இப்படி நடந்து வந்து நாங்கள் வரைக்குள்ளே மாடு அந்த சைடில் வந்து திரும்ப இந்த சைடில் மாடு வர நாங்கள் நிஜமாக மாடு மாதிரி விளாண்டோடு அந்த பக்கம் சைட் ஆகி போய் கொண்டு வந்தோம். அப்போ மாடெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நடந்து வந்து கொண்டு இருக்கக்குள்ளே நான் ஹெட்ஃபோன் அடித்து வீடியோவை பார்த்து கொண்டு வந்தேன். நான் கிஷோத் சொன்னான் திடீரெண்டு ஜானோட எந்த பெரிய உருவண்டு ஆண்டான். நான் ஒன்றையும் பார்க்கல, திரும்பி தோற்றே ஓட்டும். ஓடி போய் லைட் அடித்து பார்த்தா யானை. எனக்கு தெரிஞ்ச நான் வந்து ஒரு மனப்பிரமையாகும் பாம்பு இங்கே வரும். இப்படியான இதெல்லாம் தாண்டி தான் வாக்கிங் போகிறோம். ஸோ நான் அந்த வாக்கிங் சம்மந்தமான வீடியோ, அதாவது எத்தனை கிலோவிலேருந்து எத்தனை கிலோ குறைக்கிறேன்னு சொல்லி அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லி தான் ஒரு ஐடியா ஸோ இருந்தது. எனக்கு இப்போ உண்மையிலே கதைக்கு வருதில்லை. நாங்கள் அந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்கள் வந்து பைக்கெல்லாம் வந்து போய் கொண்டிருக்கு. ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யானை வந்த இடங்கள் என்ன அவங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் இப்போ அந்த பைக் எடுத்துகிட்டு போகிறோம் இருக்கா வந்து போகமா. ஸோ பயமாக இருக்குது. இந்தியாவில் பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி, அங்கெல்லாம் கண்ணக்காடு. அது அங்கேருந்து அந்த பக்கம் இருந்து ஆற்று கடந்து இந்த பக்கம் வரும். அது எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா சைட்டில் வந்து உண்மையிலே யானை இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சில டைமில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மெயின் ஏரியா பக்கம் வந்து மேலால் போய் அப்படியே போகிறது. அப்போ நாங்கள் நடக்கிற மொத்தம் வந்து 4 கிலோமீட்டர் 4.5 கிலோமீட்டர் பக்கத்தில் யானையை கண்டு 2.5 கிலோமீட்டர் தாண்டின பிறகு வந்து அங்கால பக்கம் வந்து யானை பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு. ஆனால் வந்து அவ்வளோ பிரச்சனை இல்லை, ஒரு வருஷத்தில் இருக்காதுண்ணா அப்படி தான் வரும். ஸோ அது எங்கள் சைட் பக்கம் அப்படி இருந்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒருமிக்க மொத்தம் 3-4 யானை. எனக்கு சத்தியமாக கடவுள் தான் காப்பாற்றிருக்காரு உண்மையிலே. எங்களை சொல்ல போனால் ஒரு அனுபவத்தில் கேட்போம். கொஞ்சம் போகிறோங்க, நாங்கள் பைக் எடுத்து போகிறோம். நிற்கல அது ஓடு, வா 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 ஓடு ஓடு நிற்கலப்பா. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் ஃபுல்லாக இருட்டு, ஒன்றுமே தெரியல. இப்போ வந்தாலும் தெரியா போடுறேன்
எல்லாரும் முடிகிறதுக்கிட்ட வந்தாச்சு. இல்லாட்டி எனக்கு அண்ணாட விட்டு அந்த பைக்கை வச்சுட்டு நாங்கள் போகிறோம். நாங்கள் இப்போ அவர்தான் நான் பைக் கிடக்கு எடுத்துகிட்டு போய் பார்ப்போம். நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. யானையில் கால் தடத்தை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த டீம் எல்லாருமே வந்து யானை தான் தேடி போகிறாங்க. அதாவது ஊருக்கு வர விடாமல் தடுக்கிறதுக்காக வந்து போகிறாங்க. போறாங்க எல்லாரும். ஒரு வெளியே இங்கால வந்தாலும் வரும். அதான் பயமா கிடக்கு. என்ன போயிட்டா போயிட்டா ஆமா நிக்கிறா. நீங்க காட்டுற மாதிரி லைட் அது அங்க அந்த ஆத்துக்கு ஓரம் நாங்க தப்பு வரந்தப்பு நடந்து வந்தாங்கடா. பெரிய ஒரு ஒன்று தெரியா இந்த பக்கத்தெல்லாம் போனது யாரு எல்லாரும் பாக்குறது போறாங்க. உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு தடத்துல காட்டுறோம்டா. இதில் பாருங்க ஒரு பெரிய க்ரௌட்டே வந்து நிற்கி. இதெல்லாம் வந்து இப்போ யானை வந்துடுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக, யானை வந்து பார்க்குறது தாண்டி வந்து உள்ளுக்கு வரதுக்கு தடுக்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க. நாங்கள் சரியாக கண்டது இந்த கிஷோத் போகிறான் இந்த இடத்துல வச்சு தான் இந்த யானையை கண்டு. நாங்கள் தடம் இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா தடம். இந்த இருக்குது தடம். இதெல்லாம் அப்படி வந்து போனது. எந்த பெரிய தடம் அம்மா அந்த இதுக்கெல்லாம் ஏறி வந்து இதெல்லாம் வந்து யானையில கால் தடம் தான். எதிர வச்சு கண்டு அப்போ எப்படிடா வந்துருக்கும் அது. இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ நான் சொல்கிறேன் நடந்த சம்பவத்தை இதில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு மிச்ச விஷயத்தை நான் வந்து வீட்டை போயிட்டு கழிக்கிறேன். மேலே நான் திரும்ப பார்க்க வந்து நான் இதை வீடியோ எடுத்து போடணும்னு நோக்கம் நான் என்னென்ற கடைசியை சொல்கிறேன். அந்த 2 விரைச்சி கொண்டிருக்காங்களோ அங்கே தான் இன்றைக்கி யானை. நாங்கள் கண்டதை விடுத்தேன்டா நான் இந்த இருக்குல்ல இந்த இடத்துல நடந்து வந்துடும். இந்த மரத்துக்கு கிட்டத்தட்ட நாங்கள் நடந்து வந்துடுவேடா. அப்போ நான் வந்து ஃபோனை பார்த்து கொண்டு வந்தேன். கிஷோர் சொன்னால் யானை என்னையோ நிற்கிறான். இப்போ அங்கே அதோட வந்து அந்த எருவு மாட்டு கூட்டம் போனது. எருவு மாடுன்றது அந்த கத்த மாடு வந்து போய் கொண்டு இருந்தது. அப்போ நாங்கள் இந்த பக்கம் சைட்டால் இப்படி நடந்து வந்தாங்க. இந்த பக்கத்தால் நடந்து வந்தாங்க. அப்போ கண்டம் வந்து யானையை பார்த்த மாதிரி இருந்த பெரிய ஒரு உருப்படி வந்து அப்ப நான் அதாவது நிழல்ல நோமலா தெரிஞ்சது. நிழல்ல தெரிஞ்ச வந்து சும்மா நோமலா பார்த்து நான் வந்து லைட்டும் ஒழுங்கா இப்படி அடிக்கல வந்து பார்த்து யானை மாதிரி இருந்தது. அப்போ உன்கிட்ட சொல்றதும் பயம் வந்து சில டைம்ல சொன்னா வந்து யானை இல்லாட்டி நம்மளுக்கு நோண்டியா போயிடும். ஜானடான்னு சொல்லி போட்டு ஓடணும் வந்து புறதான் பார்த்தா வந்து அந்த படிகள் வந்தது ஹெட் அடிச்சு லைட்டை காட்டினது வந்து யானை சொல்லி தெரியும். அதாவது நாங்கள் இதில் வச்சு கண்டோம். இந்த மரத்தை போல நின்றுறாங்க. இந்த இருக்கிற மரம் பாருங்க. அது இந்த இருக்கிறத போலண்டு இதுதான் க்ரோஸ் ஆகி போனது. இந்த இருக்கு இப்படி இந்தியாவில் வந்து படுவாங்கிற சைடுன்னு சொல்லுவாங்க. இப்படி இங்கே இருந்தால் அப்படி அடுத்த பக்கம் போகுது. இதெல்லாம் அப்படி வந்து ஏறுனது யானை. இதால் வந்து ஏறி எங்கடா இப்படி இருக்கு தடம் அப்படி இப்படி நேராக வந்து நம்மளை கண்டு திரும்பி போய்க்கிறா. இங்கே பாருங்க இப்படி அதாவது இப்படி வந்திருக்கு. இப்படி வந்து இப்போ நாங்கள் விடத்தில் நின்று கத்திட்டு ஓடினாங்க யானைன்னு சொல்லி அந்த பக்கம் விடத்தில் நின்றுறாங்க பாருங்க. இந்த இருக்கு யானை. இதில் ரெண்டு கத்திட்டு ஓடினாங்க. ஓடத்தான் யானை இப்படி இந்த பக்கம் திரும்பிட்டு இப்படியே போனது. அதான் முக்கியமாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. நான் வந்து பிரதேசவே நான் இதை வந்து எல்லாருக்குமே அனுப்புவேன். இந்த லைட்டுகள் வந்து போட்டுப்பட்டது. ஆனால் இந்த லைட் இல்லை. உண்மையிலே நாங்கள் வாக்கிங் போயிட்டு வரோம். ஆனால் வந்து இந்த நைட் டைமில் வந்து நிறைய பேர் இப்போ எங்களை தாண்டி வந்து மீன் பிடிக்க போகிறவங்க போவாங்க அப்படின்னு சொல்லி போவாங்க. யானை ஆபத்து இல்லைன்னு சொல்லி இந்த லைட்டை போட விடாதீங்க. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு போக்குவரத்து. இதால் போய்க்குள்ளே பாருங்கள். இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மிஸ் ஆகிட்டோம். ஏதோ கடவுளோட புண்ணியத்தால் நாங்கள் தப்பப்பட்டோமே. அந்த இடத்துல மட்டும் லைட் இருக்கும். அதான் கடவுள் புண்ணியத்தால் நாங்கள் தப்புப்பட்டுட்டோம். இன்றைக்கு எங்களோட உயிரும் போக வேண்டியது. ஒரு ஜானண்ட சத்தியம் அடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். அதான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்த போல் வந்து அப்படியே க்ரோஸ் ஆகி போனோம். அதை காட்டுறேன். வந்து இதை காட்டுறது யானை கால் தரத்தை காட்டுறது. அதாவது இப்போ இது எங்களுக்கு நடந்த சம்பவம்ன்றதுக்காக தான் நான் இதை வீடியோவில் கதைக்கிறேன். அதான் இந்த காட்டு எந்த பெரிய கால் தடை கொண்டு இதே கூட பெருசு கொஞ்சம். அதாவது இப்போ தான் போனது பாருங்க. இந்த தொம்பல் தண்ணி கூட வத்தலை. இப்போ தான் அந்த யானை போனது. இந்த
இப்படியே போய் வந்து அந்த இடத்தால வந்து இறங்கி போனது. இந்த அடுத்த என்ன எருவு மாடுறேன். அம்மா இப்போ இந்த ரோட்டில் நான் வந்து இப்போ இந்த ப்ளஸ் லைட் ஓனி காட்டுறேன் பாருங்க. என்ன தெரியுது? ஒரு வானத்தில் வெளிச்சம் மட்டும் தெரியுது. ஃபுல்லாக இருட்டு காடு, ஒன்றுமே தெரியல. இதில் இப்போ ஒரு வானம் வந்திருந்தா கூட எங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அங்கேருந்து ஒரு வானம் அந்த லைட் அடிச்சிருந்தா கூட யானை நிற்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்றுமே தெரியல. ஒரு வானம் வரல, ஒன்றுமே வரல. ஒரு நிழலில் ஒரு பெரிய கருப்புருவம் நிற்கிற மாதிரி தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் யானன்று சொன்னதும் நான் ஒன்றையும் பார்க்கலான்னு திரும்பி இருந்து ஓட 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 ஓடிக்கொண்டே இருந்தான். எங்கே போய் நின்றுறாங்கள்டா அந்த இருக்குது தொங்கல் போய் தான் நின்றாங்க. லைட் இருக்கிற இடத்துல போய் நின்றுறாங்க. அதுக்கப்புறம் தான் பைக்காரர்கள் வந்து லைட் அடித்து பார்க்கலாம் தெரிஞ்சது யானை இந்த அந்த நிற்கிற அந்த தம்பியாக நிற்கிற அதால் வந்து யானை போய் கொண்டிருக்கு. மொத்தம் 3-4 யானை போய் கொண்டிருக்கு. நைட்டில் தெரியவும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் உண்மையில் என்னால் வாக்கிங் போக கொஞ்சம் காலெல்லாம் நடுக்குது எனக்கு. உண்மையாக என்னத்தை சொல்கிறேன்னு சொல்லி தெரியல. இந்த தண்ணி ஈரங்கூட காயலை. 5 ஈரங்கூட காயலை, அப்படியே இருக்கு. இப்போ தான் போனேன் யானை கொஞ்ச நேரத்தில். இந்நேரம் நானோ கிஷோத்தோ யானையில் அடிபட்டு நான் நினைச்சேன் முதல்ல அப்படி ஏதாவது வந்து போவதாக்க முடியலடா. ஆனால் கடவுளே மிச்ச உலகத்தை டீட்டெயிலிங்கா என்ன நடந்தது சில பேருக்கு இந்த காணொளி உண்மையிலே சில பேர்கிட்ட கொண்டு சேருங்க. இந்த ரோட்டுக்கு வந்து அதாவது பழுகாமத்திலிருந்து களவாஞ்சிக்குடி போகிற அந்த பாதையில் வந்து நிறைய இடங்கள்ல இந்த லைட் போட்டிருந்தது. ஆனால் இப்போ அந்த லைட்டுகள் இல்லை. ஸோ என்ன காரணம்னு எனக்கு தெரியலை. ஆனால் இருந்தாலும் லைட் போடுறோமே இந்த சத்தங்க இப்போ இன்னொன்று வந்தாச்சு கதை முடிஞ்சு நிற்கிற தெய்வமாக கிடக்கு. உண்மையிலே இந்த இது அனுபவம் தான் எனக்கு தெரியுது. எத்தனை பேர் இப்படி யானையில் அடி ஓட்டிருக்காங்க. அங்க அவங்க கடந்து கத்த நம்மளுக்கு போய் மக்கள் இங்கே கேட்கலாம். அடுத்த போய் பார்க்க இந்த அந்த அடக்குறடா அந்த இந்த இடத்துக்குள்ள அங்கே கிடக்கு அந்த இந்த லைட் அடி வருது. ஓகே, நீங்கள் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையாக எல்லாம் அதாவது யானை எல்லாம் போனதுக்கு அப்புறமா தான் நான் வந்து திரும்ப அதுக்கப்புறமா வந்து இந்த காணொலி பதிவு செஞ்சேன். நான் காணொலி பதிவு செஞ்சதுக்கான நோக்கமும் இருக்குது. நான் என்னன்றதை சொல்கிறேன். முதல்ல கிஷோத் தானே அந்த யானையை கண்டுட்டு யானைன்னு சொன்னவன் நான் இந்த வாட்டில் இப்படி ஹெட்ஃபோனை போட்டுட்டு ஃபோனை பார்த்து வந்தேன். என்ன அந்த வீடியோவை பார்த்து வீடியோட அந்த என்ன டைட்டில் அடிக்கணும் அதை பார்த்து கொண்டு வந்தேன். நான் அப்படியே கொஞ்சம் யானைன்றான் ஒரு ரியாக்ஷன் இல்லை. அப்படி திரும்பி கத்திட்டு அப்படி கொண்டு வந்தான். அது யானை அப்படி எங்களை பார்த்து அதாவது இப்படி ரோட்டுண்டா இப்படி ரோட்டில் ஏறி இப்படி எங்களை பார்த்து திரும்பி இருந்தீங்க. அந்த நீங்கள் அந்த அதாவது இந்த நடந்து வந்த அந்த இதை காட்டிட்டு பார்த்துப்பீங்க. இப்படி வந்து எங்களை பார்த்து தான் வந்துருக்கு. நாங்கள் திரும்போட அதை அடுத்த பக்கம் திரும்பிட்டு போயிருக்கு. நல்ல காலம். ஒரு யானை தனியாக வந்திருந்தாலோ அப்படி இருந்தால் கண்டிப்பாக 2 பேரில் ஒரு ஆள் மரணம். ஏன்னு சொன்னால் பக்கத்தில் நின்றுட்டு ஓடையில அவ்வளோ சீக்கிரம் அந்த ஒன்று தண்ணிக்குள்ளே வாங்கியிருக்கணும். அந்த இப்போ யானை எவ்வளோ தூரத்தால் ஓடி வருதுன்னு தெரிஞ்சால் தானே நம்ம தண்ணிக்குள்ளே பாயலாம். யானை அந்த இருட்டில் ஒன்றுமே தெரியுதில்லை. எங்கே நிற்கணும்னு தெரியுது. எப்படி வரணுதில்லை. கருத்த உருவம் ஒன்றுமே தெரியுதில்லை. இப்படி ஓடுறது ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறமா தான் அதுக்கு சுற்றி ஓடி அப்படி போயிட்டு வெளிச்சம் தெரிகிற இடம் வரைக்கும் நாங்கள் ஓடினாங்க. உண்மையிலே இந்த அனுபவம் எனக்கு எப்படி இருக்குன்னா நிறைய பேர் நாங்களும் போய் உதவி செய்திருக்கோம். யானை தாக்கி இறந்த என்று அவங்களையும் வந்து இப்போ யானையால் தாக்கப்பட்டு இருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிற நிறைய பேரை போய் நாங்கள் சந்திச்சிருக்கோம். கிட்டத்தட்ட சொல்லுவாங்களே மரணத்துக்கு பக்கத்தில் போயிட்டு வந்துட்டு சொல்லி அப்படித்தான் உண்மையிலே என் மனநிலை இருக்குது. என்னை விட கிஷோத்ர அனுபவத்தை கேட்டுப்பாங்க. உண்மையிலே நான் நிறைய கதைக்கிறனோ இல்லை பழக்கத்தில் என்ன எனக்கு தெரியல. வாய் உதவி கொண்டிருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியல. இதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா கிஷோத்ர அம்மாலாம் வந்து கடைசி வரைக்கும் இனி வெளியில் விட மாட்டாங்க. கிஷோத்து எனக்கு தெரியல இல்லை எங்கள் அம்மாவும் விட மாட்டான். அம்மா பேசுகிறேன் இப்போ வந்து இந்த டைமில் வாக்கிங்கும் பண்ணாங்கடியும் போத்த வேலை நில்லுங்கடான்னு சொல்லி என்ன ப்ரோ நடந்தது.
வளமையாக வந்து நம்ம கொஞ்சம் வெளியே தான் போகிறது வந்து வாக்கிங் அதில் வந்து இப்போ இன்றைக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து டைம் கொஞ்சம் லேட் ஆகிட்டு வந்து அப்போ வளமையாக வந்து வாக்கிங் போகிற மாதிரி வந்து நார்மலாக வந்து போகிறது தானேன்னு சொல்லி போட்டு ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணி நம்ம அங்கே களவாஞ்சேரி மட்டும் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து ஆனால் அந்த ஏரியா துணில் வந்து இந்த ஆற்றுக்கட்டு பிள்ளையார் கோயிலில் மட்டும்தான் வந்து அந்த லைட் இருந்தது வந்து முதல் வந்து ஆகாயம் ஸ்டார்ட்டில் வந்து அதுக்கு அந்த மீன் விற்கிற இடத்துலையும் வந்து லைட் இருந்தது. அப்புறம் அதுக்கு பிறகு அந்த என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியல வந்து ரீசெண்டாக ஒரு பிரச்சனை போனது வந்து யாரும் களவெடுத்து அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை போனது வந்து அதுக்கு பிறகு வந்து அடுத்து வந்து லைட் இல்லாமல் போயிட்டு வந்து வாக்கிங் வந்து வரக்குள்ளே வந்து எரும மாடு வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஸ்டார்ட்டில் வந்து எரும மாடு வரேன். அப்போ நான் நினச்சி நான் வந்து வளமையாக வாரது தானே வந்து சும்மா நோமலாக வந்து போகுது வந்து கூட்டமாக போனது வந்து அப்போ நோமலாக போகுதுன்னு சொல்லி தானே நினச்சது. அப்போ நம்ம போவோம்னு சொல்லி போட்டு பயமில்லாத போனது வந்து போய் திரிக்கக்குள்ள வந்து அப்போ இவன் துவானு வந்து கீழே வந்து செட் அடிச்சுட்டு வந்து அப்போ பாட்டு கட்டு கொண்டு வந்து அப்போ அவன் தான் சொல்கிறான் வந்துட்டு முன்னுக்கு கவனம் பார்த்து போண்டா இன்னும் வந்தாலும் வந்து பயணம் வந்து என்ன நடக்க மட்டும் தெரியாது. காட்டிப்பேன் பாம்பு போனதையும் காட்டிப்பேன் நிறைய இப்போ இன்றைக்கு கூட நம்ம இத்தனை பாம்பு பார்த்துருக்கோம் ஒரு 5-6 கிட்ட வந்து அந்த ரோட்டில் வளமையாக பாம்பு போகிறாங்க. இப்போ இந்த டைமில் இப்போ நீங்கள் சொல்லுவீங்க அப்போ உங்களுக்கு என்ன தம்பி பைத்தியமோ ஏன் நீங்கள் இப்படி ஒரு ஆபத்தான ரோட்டில் போகிறீங்கன்னு சொல்லி இப்போ எங்களுக்கு உண்மையிலே வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும் அடுத்து எப்படி வாக்கிங் போகணும் அப்படி அது இருந்துட்டு. ஸோ அப்போ அப்படியான டைமில் இப்போ யாழ்ப்பாணத்தில் கூட வந்து நாங்கள் அந்த ரோட்டில் கேகேஎஸ் ரோட்டில் வந்து போகிறாங்க. அதே மாதிரி இப்போ இன்ஜினிக்குள்ளே வந்து இந்த ரோட்டில் போகிறதுக்காக வந்து போனாங்க. அதுவும் பாம்பு நிற்குமன்றதுக்காக வந்து அந்த டோஜ் அடித்து கொண்டு பார்த்து கொண்டு அவதானமாக போகிறாங்க. அப்போ நான் ஃபோனை பார்த்தாலும் கொண்டு சொல்லுவேன் டே டோஜ் அடிக்கிறேன் பார்த்து வந்து அலர்ட் பண்ணி கொண்டிருப்பான் வந்து அப்படி தானே வந்து சொல்கிறேன். ஆனால் சன நடமாட்டம் கூட வந்து அப்போ நம்மளும் வந்து பயமில்லா நோமலாக வந்து ஆக்களும் வந்து கூட தான் நிற்கிறாங்கன்னு சொல்லி பயமில்லா தான் போனது வந்து அப்போ வாக்கிங் போயிட்டு வரக்குள்ளே வந்து எரும மாடெல்லாம் போனது அப்புறம் வந்து அப்போ பார்த்தோம் வந்து இப்படி வாக்கிங் போயிட்டு வரக்குள்ளே பெரிய ஒரு உருவம் உண்டு கருப்பு கலரில் வந்து எப்படி தெரிஞ்சு லைட்டும் இல்லை ஒன்றும் இல்லை வந்து நம்மளோட ஃபோன் டச் மட்டும்தான் அதுவும் பவர் இல்லை எதிர அங்கிருந்து ஒரு வானம் வந்து டோச் அடிச்சிருந்தாலும் அதாவது வெளிச்சம் அடிச்சிருந்தாலும் அந்த யானை உருவம் தெரிஞ்சிருக்கும். எங்கட சந்தர்ப்பத்துக்கு எங்கட பக்கத்தாலையும் வாகனம் போகல அந்த பக்கத்துலேருந்து வாகனம் வரல. அப்போ பார்த்து இந்த அடிக்கிற வயர் மட்டத்துக்கு அதையும் பார்க்க கொஞ்சம் குறையே அப்போ அந்தளவுக்கு வந்து பெரிய உருப்படி மாதிரி வந்து ஒரு 4-5 கிட்ட வந்து கூட்டம் பக்கத்தில் போகிற மாதிரி இருந்தது வந்து. அப்போ நான் வந்து என்னடா ஜானையே தெரியல வந்து சில டைம் நம்மளோட கண்ணுக்கு அப்படி தெரியலன்னு சொல்லி நானே நான் வந்து அதுக்கு முதல் தானே அதுலேருந்து ஒரு நிமிஷத்துக்கு முந்தையாவது எரும மாடு போனது பக்கத்தில் கிட்டத்தட்ட வச்சுன ஒரு 4 அடி அந்த கெப்லான் வந்து. அப்போ நான் பார்த்து நான் வந்து ஃபஸ்ட்டாக ஜானியோ இல்லையோ நம்ம ஃபஸ்ட்டாக பின்னுக்கு ஓடுவோம் வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் வந்து சொல்லி போட்டு டே ஜானடான்னு சொல்லி போட்டு துவான்னு சொல்லி அவனும் பின்னால் வந்து அங்கே ஓடிட்டான் வந்து. எனக்கு தெரியல இருட்டில் உண்மையாகவே தெரியலன்னு சொல்லுன்னா அந்த இருட்டில் ஒன்றுமே தெரியல நம்ம மட்டும் தான் அந்த இடத்துல நம்ம மட்டும் தான் நின்றது வந்து இருட்டில் இப்போ நாங்கள் மட்டும் தான் நின்றாங்க இருட்டில் இப்போ ஞானம் நின்றா ஒன்றுமே தெரியல. இப்போ பாருங்க இந்த இருட்டுக்குள்ளே அந்த இருட்டான உருவம் நின்றா அப்படி தெரியும் இவன் ஞானன்னு சொல்லியும் கூட நான் நிமிந்து பார்த்து எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா நாங்கள் ஓடி போய் தள்ளி நின்று டோச் அடிச்சு பார்க்கலாம் எனக்கு யானை தெரிஞ்சது. ஆனால் அவன் நேரத்தில் யாண்டுட்டான் ஆற்ற கடந்து தான் வந்திருக்கும் வந்து. ஆனால் ஒரு சத்தம் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா நோமலாக வந்து சிம்பிளாக வந்து போகிற மாதிரி தான் இருந்தது வந்து அது ஏரியா இருக்கிற மாதிரி வந்து. அப்போ நான் ஓடி போயிட்டு அங்கே வந்து திவானும் நான் ஓடி போயிட்டு அங்கே நிற்கிறோம் வந்து அந்த படியனில் 2 பேர் வந்தானல் வந்து பைக்கில் வந்து. அப்போ சொன்னாங்க வந்து தம்பி ஜானடான்னு சொல்லி போட்டு அவனால் வந்து அப்புறம் ஹெட் அடிச்சு இது செஞ்சது அப்புறம் 3-4 ஜானை வந்து தொடச்சி அப்படி ஓடிக்கொண்டிருக்கேன் வந்து. என்னடா கிட்டத்தட்ட நான் ஒரு ஓயல் படிக்கிற டைம் நினைக்கிறேன் ஒரு 6-7 வருஷத்துக்கு கிட்ட நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஜான் அடிச்சு வந்து அது தனியாக வந்த ஜானை வந்து இஞ்சால சைட் தான் வந்து போகிறது அந்த இடத்துல வந்து அடித்தது வந்து ஒரு தனி ஜானை வந்து அவர் ஏதோ செஞ்சிருக்கிற அளவுக்கு வந்தது அந்த யானை. எப்பயா இருந்து ஓட்டு தான் வந்து. ஆனால் அந்த இடத்துல வந்து பெருசாக வாரதே இல்லை வந்து. அப்போ நாங்களும் வந்து இதில் ஒன்றும் இல்லை தானே சும்மா நோமலாக வந்தது. இப்படி ஒரு வீடியோ நாங்கள் எடுத்ததே இல்லை. எல்லாருக்கும் ஈரம் அப்படியே ஈரம் எனக்குலாம் இந்த மூத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ அப்படியே வந்து லைவ் எடுக்கிறோம். அதுக்கான காரணம் இருக்குது நான் சொல்கிறேன் வீடியோ பாருங்கள் சொல்லு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-7 வருஷத்துக்கிட்ட வந்து அவருக்கு வந்து ஜான் அடித்தது வந்து அது என்னென்னு சொன்னால் அவர் ஏதோ வந்து ஜானுக்கு ஏதோ முதல் செஞ்சிருக்கிறார் வந்து அந்த ஜானை வந்து விடியச்சாம என்ன வந்து ஒருத்தர் நடமாட்டம் இல்லாத டைமில் வந்து அவர் க்ளோஸ் பண்ணி போய்க்கிறார் வந்து பழி வாங்கி அவர் அடித்தது வந்து ஜானை. அப்புறம் டெட் ஆகிட்டார் அவர் இறந்துட்டார். என்னதான் எப்படி இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கு உயிர் தப்பி வந்தது உங்களோட ஆசீர்வாதத்தாலன்னு தான் சொல்லலாம். அதை தாண்டி வந்து ஏதோ ஒரு சில நல்ல காரியங்கள் செய்திருக்கும் போல் அதில் இருந்தால் கடவுளால் வந்து இல்லாட்டி எங்களுக்கான டேட் வந்து வரலன்னு நினைக்கிறேன். சரியா அதாவது எங்களுக்கான இறப்பு டேட் வந்து வரல அப்படி தான் வந்து சொல்லணும். ஏன்டா
சாவு பக்கத்தில் வந்த மாதிரி தான் இருக்குது. யோசிச்சு பாருங்க, பக்கத்தில் எத்தனை கதைகள் நாங்களே வந்து கேள்விப்பட்டிருப்போம். யானை அடித்தது, யானை அடித்து உயிருக்கு போராடி கொண்டிருக்காங்கன்னு சொல்லி அதை நாங்கள் பக்கத்தில் அனுபவிச்சு வந்தால் அது எப்படி இருக்கும்ன்றது யோசிச்சு பாருங்க. சரி, இந்த காணொலி நான் வந்து ஏன் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையிலே இப்போ நாங்கள் அந்த இருட்டில் இப்போ எங்களோட அண்ணாட வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட அந்த போரதிவு போகும் வரைக்கும், அதாவது பலகாமத்துலேருந்து போரதிவு போகும் வரைக்கும் வந்து நிறைய போஸ்டில், அதாவது இந்த கரண்ட் கம்பத்தில் வந்து நிறைய லைட்டுகள் வந்து போட்டிருந்தவங்க முதல் பிரதேச சபையால் போட்டிருந்தவங்க. ஆனால் இப்போ வந்து அந்த லைட்டுகள் வந்து இல்லை. அந்த பிள்ளையார் கோயிலில் மட்டும், அதாவது அந்த வழிப்பிள்ளையார் கோயிலில் மட்டும்தான் வந்து அந்த லைட் வந்து இருக்குது. நிறைய லைட் வந்து அந்த ஏரியாக்களில் இல்லை. உண்மையிலே வந்து கலர் பிரச்சனை ஒன்று இருக்குது. அதை தாண்டி வந்து அப்படியான நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ரோட்டால் நிறைய பேர் வந்து போய் வரவங்க தானே, யார் என்ன செய்கிறான்னு சொல்லி தெரியல. ஸோ ஆனால் இருந்தாலும் அந்த லைட்டுகள் இல்லைன்னு சொல்லி சொன்னால் திரும்ப அதை அவதானித்து பிரதேச சபையால் வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும். ஆனால் வந்து அவங்க செய்யலை. இதை வந்து ஏன் அவங்க செய்யலைன்றது எனக்கு தெரியலை. இப்போ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி எங்களுக்கு இந்த நடந்த சம்பவம், மீன்பிடி தொழிலுக்கு போகிறவங்க வந்து அதிகாலை 2 மணி அளவு 2 மணி 3 மணிக்கெல்லாம் வந்து அந்த ரோட்டால் தான் போகிறவங்க போய் அங்கே இருந்தால் அவங்கள்ட்ட படகு எடுத்துக்கொண்டு அங்கே வந்து போவாங்க. அதாவது அவங்கள்ட்ட தோணி எடுத்துக்கொண்டு அந்த பக்கம் வந்து போவாங்க. ஸோ அப்போ அவங்கள் நான் பார்த்துருக்கேன் நிறைய டைமில் வந்து இப்போ வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தாலோ அப்படி நான் அந்த வார டைம்களில் வந்து பார்த்துருக்கேன். ஒரு தோளில் வந்து ஒரு கம்பை மட்டும் இப்படி வந்து அந்த கொல்லான்னு சொல்லுவாங்க, நினைக்கிறேன் கொல்லாவோ என்னன்னு சொல்லி தெரியல, இப்படி ஒரு கம்பவுண்டை வச்சுக்கொண்டு இப்படி நடந்து கொண்டு வருவாங்க. டோச்சு பிரித்து அடிக்க மாட்டாங்க, அவங்க நடந்து கொண்டு அப்படி போய் கொண்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு இப்படி யாராச்சும் ஒருத்தங்களுக்கு சம்பவம் நடந்திருந்தா, அதாவது இப்படி போய் இந்த டைம்லேருந்து யானை தாக்கி இறந்துருந்தா என்ன செய்திருப்பீங்க? உண்மையிலே எனக்கு தெரிஞ்சது உண்மையிலே நிறைய பிரச்சனைகள் வந்து ஒரு உயிரிழப்பு நடந்ததுக்கு பிறகோ அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு அசம்பாவம் இது நடந்ததுக்கு பிறகோ தான் வந்து தீர்வு பெற்று கொடுக்குறாங்க நிறைய இந்த அரசாங்கத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்து. ஆனால் உண்மையிலே வந்து இந்த நல்லது செய்கிற நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டை கூட உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து செய்து கொண்டிருக்காங்க. அவங்கள்ட்ட கண்ணுக்கு எடுத்துகிட்டு போகிறல்ல இங்கே இருக்கிற நிறைய பேர் பிரச்சனை. நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு இந்த காணொலியை வந்து அனுப்புவேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காச்சும் இந்த காணொலி, அதாவது பிரதேச சபையில் வேலைகிறாங்களோ அப்படியானவங்களுக்கு வந்து, அதாவது போகிறதையும் பற்றி பிரதேச சபை அந்த இதுக்கு ஏரியாக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த காணொலி அனுப்பி வைங்க. கண்டிப்பாக அது ஒரு பிரதான வீதி, அந்த வீதிக்கு வந்து லைட் போட்டே ஆகணும். அப்படி போட்டு அந்த லைட்டுகளுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தால் அதுக்கான பொறுப்பான ஒரு ஆளை விடணும், அதை பார்க்க சொல்லி வந்து விடணும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் எனக்கு தெரிஞ்ச ஊர் மக்கள் மொத்தமாக ஊர் மக்கள்கிட்ட கூட அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வந்து போடலாம். அது உண்மையிலே வந்து பெரிய இது இல்லை. இப்போ இந்த வீடியோ போட்டவரை சொல்லுவாங்க, நீங்கள் செய்யுங்களேன்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு முறைப்படி வந்து நம்ம கொடுக்குற ஒவ்வொரு பணத்துலேயும் வரி போய்கொண்டிருக்கு. அப்போ அது மூலம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க செய்து கொண்டிருக்காங்க. அதில் இந்த விஷயத்தையும் செய்யலாம். அதான் நான் வந்து சொல்கிறேன். இன்றைக்கு எங்களுக்கு நடந்தது கொஞ்ச நேரத்தில் நாங்கள் உயிர் தப்பி வந்துட்டோம். அப்போ இது ஒரு சாதாரண ஒரு மக்களுக்கு, இப்போ நாங்களும் சாதாரணர்கள் தான், நான் சொல்கிறேன். ஒரு மீன்பிடி தொழிலுக்கு போகிறவங்க இல்லாட்டி ஒரு அந்த வீதியால் பயணம் செய்கிற ஒரு ஆட்களுக்கு வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்து யானை தாக்கி உயிரிழந்திருந்தால் அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிற? எதை நம்பிக்கொண்டு பயணம் செய்கிறவங்க உண்மையில் நம்மளை உயிராக அவங்க நினைக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு சேவ் பண்ணுங்கோ. இந்த வீடியோவை யாராச்சும் இந்த பிரதேச சபையிலேருந்து பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா இதுக்கான நடவடிக்கை நீங்கள் கெரிய அடுங்கோ. யானை ஊருக்குள்ளே வரதையும் தப்புன்னு சொல்லல. அது ஏனெண்டா நிறைய தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த முடிஞ்சளவு ஃபாரஸ்ட் படியும் கட்டுப்படுத்தி கொண்டு இருக்காங்க. ஆனால் அதுவும் வந்து எல்லாம் மதியம் வந்து கொண்டு இருக்குது. முதல் வந்து எங்கள் ஏரியாவில் இந்த பக்கமெல்லாம் வாரலை. ஆனால் என்னால் நம்ப முடியலை. எனக்கு தெரிஞ்சுட்டு இப்போ எங்களோட ஊரில் வந்தேன்னு சொல்லி நான் கண்டு இந்த பக்கத்தில் வந்து இப்படி நாங்கள் முதலாக கண்டுறாங்களே, அதான் விஷயமே. நாங்கள் முதல்ல கண்டுட்டு ஓடி அதுக்கப்புறமா வந்து மற்றவங்கள்ட்ட சொன்னாங்க. அப்போ இப்போ தான் நாங்கள் நேரடியாக அனுபவப்பட்டிருக்கோம். நான் பயத்தில் போகாமல் இருந்தேன். நான் வாக்கிங் எல்லாம் வந்து அந்த ரோட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பலமையாக பைக்கில் போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு வந்துடுவோம். வாக்கிங் போகிறதெல்லாம் வந்து சில டைமில் விடிச்சாமத்தில் போவோம், இல்லைண்டா யாழ்ப்பாணம் பக்கம் எங்கேயா போயிருந்தா போவோம். ஆனால் இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து நாங்கள் இஞ்சால பக்கம் நிற்கலை. இந்த வருஷம் என்ன போன லாஸ்ட் இயர் ஒரு 10ஆம் மாதத்துக்கு பிறகு வந்து நாங்கள் இந்த பக்கமே வந்து நிற்கலை. கண்டி நுழையிலே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியாவை வந்து போய் கொண்டிருக்கோம். அப்போ கண்டிப்பாக இங்கே இருக்கிற நிறைய சமூக பணி செய்கிறவங்க எனக்கு தெரியும், அவங்களெல்லாம் நான் இந்த வீடியோ அனுப்புவேன். அதை தாண்டி வந்து பிரதேச சபையிலேருந்து பார்த்து கொண்டு இருந்தாலுமே உடனடியாக அந்த ரோட்டுக்கு வந்து இடைக்கிட ஒரு ஒன்றோட்ட போஸ்க்காச்சும் வந்து இந்த லைட்டை போடுற இல்லை. எனக்கு தெரிஞ்சுட்டு அந்த கம்பங்களில் வந்து லைட் போட்டு கோல்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் அந்த பல்ப் தான் இல்லை. ஸோ அப்போ அதை வந்து போடுறதுக்குரிய நடவடிக்கையை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து உண்மையிலே எங்களோட உயிரே போயிருக்கும். தப்பி வந்துட்டு நான் உங்கள்ட்ட முன்னுக்கு கதைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் எனக்கான இதை வந்து கடவுள் சொல்லியிருக்காருன்றது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதை வந்து சொல்கிறேன். ஸோ உண்மையிலே இந்த அனுபவம் வந்து எங்களால் மறக்க முடியாது.
இதுக்கப்புறமா நான் வந்து இந்த வாக்கிங் போகிறதே இந்த பக்கம் தடை செஞ்சிடுவேன். அப்படி போகிறேன்டாலும் 5 மணிக்கு போய் 6 மணிக்கெல்லாம் வீட்டை வர மாதிரி தான் பிளான் பண்ணணும். இப்போ நிறைய பேர் சொல்லலாம், நீங்கள் நேரத்தில் போயிருக்கலாம் தானே, ஏன் அந்த ரோட்டில் போகிறீங்க, வேறு இடங்களில் போகலாம் தானே அப்படின்னு சொல்லி. உண்மையிலே எங்களுக்கு நான் சொல்கிறேன், உண்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக வந்து அந்த ரோட்லாம் போகணும் நாங்கள் வந்து. அப்போ அதுக்காக வந்து அப்படியே வாக்கிங் போயிட்டு வர கொண்டு போடுறாங்க. அதுக்கு வீடியோலாம் எடிட் பண்ணி முடிகிறதுக்கு இப்போ 6 மணி ஆனால் 6 மணிக்கே போவோம், 7 மணி ஆனால் 7 மணிக்கு போவோம். அதை தாண்டி போனால் போக மாட்டோம், 8 மணியெல்லாம் போனால் போக மாட்டோம், வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ அப்போ கண்டிப்பாக இப்போ வந்து இந்த வேளாண்மையெல்லாம் வெட்டி முடிஞ்சதுக்கப்புறமா வந்து யானை இப்படி வந்திருக்கு. நான் முடிஞ்சால் நாளைக்கு இன்றைக்கி இந்த காணொலியை வேணும்னு சொல்லி சொன்னால் யானை அந்த பக்கம் திரட்டுற மாதிரி எதுவும் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா. இப்போ மக்கள் இருக்கிற பிரதேசத்துக்குள்ளே வந்து போயிட்டு வாயெல்லாம் உளருது, பிரதேசத்துக்கு வந்து போயிட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ ஃபாரஸ்ட் பார்ட்டி வந்து அதை திரும்ப காட்டுக்குள்ளே வந்து திறத்துவாங்க. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு காணொலியில் காண்பிக்கணும்னு சொல்லி காண்பிக்கிறேன். ஏனெண்டா இந்த இருட்டில் வந்து நாங்கள் சொல்கிற அனுபவத்தையும் ஒரு சில இதுகளையும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முழுமையாக உங்களுக்கு நான் அந்த யானையை யானை கண்டுனாங்கன்றதை நாளைக்கு வீடியோவில் காட்டணும்னு சொல்லி நான் காட்டுறேன். உண்மையிலே உங்களுடைய பிரார்த்தனையின் மூலம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதில் ஒன்று தான் இந்த உயிர் தப்பி நானும் கிஷோத்தும் வந்தது. ஸோ சப்போஸ் எனக்கு ஒன்று நடந்தாலும் பிரச்சனை இல்லை, கிஷோத்துக்கு ஏதாவது நடந்திருந்தாலும் கடவுளே போய் அவனும் பார்க்க வந்திருந்தான், அவனும் ஹெட்ஃபோன் அடித்து வந்திருந்தாண்டா கொஞ்சம் யானையெல்லாம் மோதிருப்போம். எனக்கு தெரிஞ்சுட்டு எனக்கு தெரியல, நல்ல ஆழம் தப்பி வந்துட்டோம், உயிரோடு இருக்கிறோம். அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கொள்கிறேன். மறக்காமல் பிரதேச சபையில் வேலையிற அண்ணாக்கள் அக்காக்கள் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஐயாமார்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கவனச்சிதறவாக விடாமல் கண்டிப்பாக இந்த இதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுங்கோ, ஒரு நல்ல வழியை செய்து விடுங்கன்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது பழுகாமத்திலிருந்து போகிறதீவு மட்டும் போகிற அந்த ஏரியாவில் முடிஞ்சால் அங்காலையும் போடையிலும்னு சொல்லி சொன்னாலும் போடுங்க. மக்கள் அதிகமாக பயணம் செய்கிற அந்த ஏரியாக்களில் குறைஞ்சது அந்த லைட்டை மட்டும் போட்டு விடுங்கோ, பல்பை மட்டும் போட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து மக்கள் பயனடைவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.